بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் கடலூர் தெற்கு மாவட்டம் சிதம்பரம் பள்ளிப்படை கிளை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்தில் நன்மைகளை சீரழிக்கும் நவீன கலாச்சாரம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களை படைத்திருக்கிறான். ஏராளமான உயிர் ஜீவராசிகளை இறைவன் உருவாக்கியிருக்கிறான். மனிதனை விட பன்மடங்கு வலுவான உயிரினத்தையும் பிரம்மாண்டமான விலங்கினங்களையும் அற்புதமான பறவை இனங்களையும் இறைவன் படைத்திருக்கிறான். மனிதனை விட யானை உருவ அமைப்பில் பிரம்மாண்டமானதாய் இருக்கிறது. யானை மிதித்தால் மனிதன் அப்படியே அமுங்கி போய் சட்டினியாகி பூமியிலே மண்ணோடு மண்ணாகி விடுவான் என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு பலம் பொருந்திய உயிரினம் யானை. ஆனால் யானை சிறந்ததா மனிதர்கள் சிறந்தவர்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற அத்துணை பேரும் ஒத்துக்கொள்வோம், மனிதர்கள்தான் சிறந்தவர்கள். கூட்டத்தில் அமர்ந்திருக்கிறோம், அப்படியே அங்கே ஓரமாக ஒரு பாம்பு ஒன்று நெளிஞ்சு வந்துச்சுன்னா முன்னால் இருக்கிற ஒரு 50 பேர் சேரு காலியாகி எழுந்திரிச்சு ஓரமாக போயிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றணும், பாம்பெல்லாம் வராது. அப்படி பாம்பு உள்ளே புகுந்துருச்சுன்னா குழுமி இருக்கிற கூட்டங்கள் எல்லாம் அப்படியே பயந்து போய் நடுநடுங்கி போகிறோம். ஏன்? அது தன்னுடைய வாயை வைத்து டொபக்குன்னு ஒரு கொத்துருச்சுன்னா உயிர் போயிருமோ, வலியினுடைய வேதனை கடுமையாக இருக்குமோ என்ற பயம். சரி, ஒரு பாம்பை பார்த்து மனுஷன் பயந்து ஓடுறான்ல, இப்போ பாம்பு சிறந்த உயிரினமா மனிதர்கள் சிறந்தவர்களா என்று ஆய்வு செய்து பார்த்தால் பயந்து ஓடுனா பாம்பு சிறந்ததாயிருமா? கிடையவே கிடையாது. மனிதர்கள் தான் சிறந்தவர்கள். இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய நாக்கை விட மாட்டின் நாக்கு மிக நீளமானது, பெரியது. மாடு அம்மான்னு மட்டும்தான் கத்தும். மாட்டால் பேச முடியுமா? கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியுமா? இப்படி உலக அளவில் ஏராளமான உயிரினங்கள் மனிதர்களை விட பிரம்மாண்டமாய் மனிதர்கள் பார்த்து பயந்து நடுங்கி ஒடுங்கி நிற்கிற உயிரினங்கள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உயிரினங்களை விட மனிதர்கள் சிறந்தவர்கள். ஏன்? இறைவன் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் சிறப்பித்திருக்கிறோம். ஆதமுடைய மக்களுக்கு தான் சிறப்பு. எதனால சிறப்பு? நாம் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற அந்த பகுத்தறிவு என்று சொல்லப்படுகிற சிந்தனை அறிவினால் சிறப்பு. பாம்புக்கு அந்த பகுத்தறிவு கிடையாது, யானைக்கு பகுத்தறிவு இல்லை. அதன் காரணத்தினால தான் முன்னால போற யானை பாகன் கையில ஒரு கம்பை வைத்துக் கொண்டு ஏய் ஓய்னு அதட்டுகிறான். அந்த கம்பிற்கு பயந்து கொண்டு பிரம்மாண்டமான யானை அடிபணிந்து நிற்கிறது, கீழ்படிந்து நிற்கிறது. இந்த பகுத்தறிவு பெற்றிருக்கிற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான் நாம் சிறந்தவர்கள். எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தது, எதுவெல்லாம் வாழ்க்கைக்கு தவறான பாதையில் நம்மை இழுத்து செல்லும் என்று சொல்லி சிந்தித்து உணர்கிற, பகுத்தறிகிற, ஆய்வு செய்கிற ஒரு சிந்தனை அறிவை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். இந்த சிந்தனை அறிவை பெற்றிருக்கிற மனிதன் காலம் செல்ல செல்ல ஏராளமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறான். ஒரு காலம் இருந்தது, ஒரு இடத்துல
இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதாரணமாக செல்ல முடியாது. ஒரு 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னரெல்லாம் சென்று பாருங்கள், ஊருக்கு ஒரு பஸ் இருக்கும். சில கிராமங்களில் பஸ்ஸே இருக்காது. 2 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு பஸ் வரும், வாரத்திற்கு ஒரு முறை ஒரு பேருந்து வரும். இப்படியெல்லாம் இருந்த ஒரு காலகட்டம். முன்னர் ஒரு காலம் இருந்துச்சு, பிள்ளை பிறந்த வீடுகளில் தாய்மார்களுக்கு பிள்ளைகளை கொசு கடிக்காம பராமரிக்கிறதே பெரிய வேலையா இருக்கும். தூங்க மாட்டாங்க, எப்பொழுது பார்த்தாலும் பிள்ளைகளை பராமரிப்பதே வேலை. கையில் ஒரு ஓலை விசிறியை வைத்து விசிறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு கேலண்டர் அட்டையை வைத்து கொண்டு விசிறுவார்கள். கரண்ட் இருக்காது. கரண்டே இருந்தாலும் ஃபேனு பெரும்பாலான மக்கள் வீடுகளில் உபயோகப்படாது. அப்பேற்பட்ட சூழல். இன்னைக்கெல்லாம் பாருங்க, கரண்ட் போயிருச்சுன்னா கரண்ட் போயிருச்சான்னு கேட்குற லெவலுக்கு இருக்கிறோம். ஏன்னா வீட்டில் இன்வெர்டர் இருக்குது. கரண்ட் போயிருச்சா? அப்படியா? நம்ம காலையில் 10 மணிக்கே போயிருச்சேன், சாயங்காலம் 5 மணிக்கு தான் தகவல் தெரியும். மின்சாரம் எப்பொழுது துண்டிக்கப்படுகிறது என்ற ஒரு சிந்தனை ஓட்டம் கூட இல்லாத அளவிற்கு அறிவியல் கண்டுபிடிப்பு உச்சத்தில் வந்து நிற்கிறது. முன்னாலெல்லாம் தாய்மார்கள் இந்த உரலு கல்லுன்னு சொல்லுவாங்க, அம்மின்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட்ட அம்மின்னா என்னன்னு கேட்டு பாருங்க. அம்மியா அப்படின்னா என்ன மம்மி அப்படின்ட்டு போயிடும். இன்னைக்கெல்லாம் அம்மின்னா என்னன்னு தெரியாது. எதை எடுத்தாலும் அம்மி தான். அந்த கல்லை வச்சு சமையலுக்கு தேவையான எந்த பொருளை தயார் செய்வதாக இருந்தாலும் அம்மி இல்லைன்னா டம்மி தான், ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு டக்குன்னு தூக்கி தேங்காய் தூக்கி உள்ளே போடுறோம், தேவையான பொருட்களை உள்ளத்துக்கு போட்டு லேசாக கையை வச்சு கைக்கு கூட வேலை கொடுக்கல, லேசாக அப்படி திருக்குறோம். ஒரு நிமிடத்தில் உணவு பண்டங்கள் எல்லாம் தயாராகி விடுகிறது. தோசை மாவு அது பாட்டில் கிரைண்டரில் போட்டு அரைன்னு அரைச்சி எடுத்து மாவு ரெடி. முன்னரெல்லாம் ஒரு காலம் இருந்தது, சமையலுக்கு தேவையான பொருட்களை தயார் செய்வதாக இருந்தால் ஒரு நாளுக்கு முன்னே பிளான் போடணும், லிஸ்ட் போடணும். நாளைக்கு காலையில் என்ன சமைக்கலாம், நைட்டே ஆயத்தமாகணும். இன்றைக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் இஞ்சி பூடு பேஸ்ட்டு எல்லாம் தயாராக இருக்குது. எடுத்து உள்ளத்துக்கு போட்டு சமைச்சு போட்டு போய்கிட்டு இருக்கிறது தான் வேலை. முன்னார் ஒரு காலம் இருந்தது, துணி துவைக்கிறதுன்னா கையால் தான் துவைக்கணும். அல்லது ரொம்ப பெரிய பணக்காரர்களுடைய வீடாக இருந்தால் செலவுக்காரர் வருவார், அவர் கொண்டு போயிட்டு ஒரு வாரத்திற்கு பிறகு கொண்டு வந்து கொடுத்து விடுவார். இன்றைக்கு வாஷிங் மிஷின் என்ற ஒரு அறிவியல் சாதனம் இல்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லலாம். வாஷிங் மிஷின்ல எப்படி நவீனம், முன்னால வாஷிங் மிஷின் வெறுமனே துணியை தூக்கி உள்ள போடணும், அது பாட்டில் துவைச்சு வச்சிரும். நாம அந்த துணியை வெளியே எடுத்து புழிஞ்சி வேற ஒரு தண்ணியில் புழிஞ்சி அதுக்கப்புறம் காய போடணும். இவன் பார்த்தா இன்னும் தாய்மார்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செமி ஆட்டோமேட்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சா. அடுத்து 2வது ஜெனரேஷனில் செமி ஆட்டோமேட்டிக்னா என்ன, 2 பாக்ஸ் இருக்கும், ஒரு பாக்ஸுக்குள்ளே துணியை போட்டு அது துவைச்ச உடனே பீன்னு ஒரு சவுண்டு வரும். ஓஹோ, அதை தூக்கி துணியை தூக்கி இன்னொரு பாக்ஸுக்குள்ளே தூக்கி போடணும், அது அப்படியே புழிஞ்சு வச்சிடும், எடுத்து காய மட்டும் போடணும். அதையும் பார்க்குறான். இது என்ன, இங்கே துவைச்சு முடிச்சதுக்கப்புறம் இதை தூக்கி போடுற ஒரு வேலை இருக்குதே, ஆட்டோமேட்டிக்னு ஒன்று ஆட்டி அப்படின்னா. ஆட்டோமேட்டிக்னு ஒன்று கண்டுபிடிச்சா துணியை உள்ளே போட்டு சர்ஃபெக்சல் பொடியையும் டைடு பொடியும் அள்ளி தெளிச்சுட்டா போதும், அது பாட்டில் துவைச்சி ட்ரை பண்ணி லேசாக காயணுன்றதுக்காக வேணுமானா தூக்கி கொடியில் தூக்கி போட்டுக்கலாம். பெண்கள் வீட்டில் பெரும்பாலும் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? 2 பெரும்பகுதியான வேலை பார்த்தாங்க. ஒன்று பாத்திரம் பூசுறது, பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாம் கிளீன் பண்ணுறது, விளக்குறது. 2வதா முடியை சீவுறது. இதுதான் பெரிய ஒரு உச்சகட்ட வேலையாக இருக்கும். முடி சீவுறதெல்லாம் அவ்வளவு சிரமம். அவங்க முடிதான் ஆசைப்பட்டு வளர்த்துக்குவாங்க. அதுக்கு வச்சா பாருங்க ஆப்பு. பாத்திரம் கிளீன் பண்ணுறதுக்கு விளக்குறதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சி விட்டுட்டான். அது பாட்டில் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டில் எடுத்து போட்டு சட்டி பாத்திரத்தை எல்லாம் எடுத்து உள்ளே சொருக்கிட்டா அது அப்படியே ஷவரில் அடித்த மாதிரி அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஒரு இதிலிருந்து லிக்விட் ஐட்டம் வாசனை திரவியம் அது தெளிச்சு விட்டு பாத்திரத்தை தூக்கி கொண்டு வந்து கொடுத்துருது. தலைமுடி சீவுறதுக்கு அதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிட்டாங்க. குதிரைவாலா, கொண்ட பொண்ணுமா, ஒத்த பின்னியா, ரெட்டை பின்னியா, கூந்தலை எப்படியெல்லாம் அலங்கரிக்கிறதுன்னு மண்டையை உள்ளே விட்டா போதும். அது பாட்டில் ஒரு பட்டனை ஆன் பண்ணால் அங்கே
தலையை அற்புதமாக சீவி கொண்டு வந்து கொடுத்துரும். நம்ம சீவனா கூட எடக்கு மடக்கா ஏடா கூடமாக சீவோம். ஆனால் தாய்மார்களுடைய கஷ்டத்தை போக்கணுன்றதுக்காக நிறைய பேர் போய் பிளான் போட்டிருப்பாங்க. கணவன்மார்கள்ட்ட துணி துவைக்கிறது வாங்கியாச்சு, கிரைண்டர் வாங்கியாச்சு, மிக்சி வாங்கியாச்சு, இந்த பாத்திரத்துக்கு ஒன்று வாங்கி விட்டுருவோம், தலை சீவரத்துக்கு ஒன்று வாங்கி விட்டுருவோம்னு நீங்கள் பிளான் போட்டிருப்பீங்க. இப்படி அறிவியலுடைய நவீன வளர்ச்சி, நவீன கருவிகளின் அபரிவிதமான வளர்ச்சி மனிதர்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை தருகிறது. நாளுக்கு நாள் அறிவியல் கருவிகளுடைய வளர்ச்சியினால் மனிதன் அடைகிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். செல்போன் எடுத்துக்கங்க, இது எப்படியெல்லாம் நவீன கலாச்சாரத்தில் வளர்ச்சி பெற்று வருது. முன்னால 1Gன்னு ஒன்று இருக்கும். 1Gன்னா வெறுமனே மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ண முடியும். பிபின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இங்கே ஒரு பேஜர்னு சொல்லுவாங்க. யாராவது விரல் விட்டு எண்ணுகிற சிலர் வைத்திருப்பார்கள். அதை எடுத்து பார்த்தா வீட்டுக்காரம்மா அங்கே மெசேஜ் அனுப்பிச்சு விட்ருப்பாங்க. வரும் பொழுது 1/2 கிலோ துவரம் பருப்பு வாங்கி வரவும், புளி வாங்கி வரவும்னு. இவர் எடுத்து பார்த்துக்குவார், சரி வாங்கிட்டு போயிடுவோம்னு. அடுத்து 2Gன்னு ஒன்று கண்டுபிடிச்சான். 2Gன்னா என்ன? மெசேஜ் ப்ளஸ் வாய்ஸு, பேசி சொல்லிக்கலாம், மெசேஜும் அனுப்பிக்கலாம். அடுத்து 3G, மெசேஜ், வாய்ஸு, வீடியோ கால் மூலமாக நம்முடைய முகத்தை காமிச்சு பேசிக்கலாம். இப்படி ஒவ்வொரு காலகட்டம் செல்ல செல்ல அறிவியலுடைய வளர்ச்சி உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சரி, இந்த அறிவியல் வளர்ந்து கொண்டு போகிறதல்லவா, இது ஒட்டுமொத்தமாக மனித குலத்திற்கு கேடா அப்படின்னு கேட்டால் கேடு கிடையாது. சரி, இந்த அறிவியலுடைய வளர்ச்சியினால ஒட்டுமொத்தமாக முழு சதவிகிதமும் மனிதர்களுக்கு நன்மையை தருதா அப்படின்னு கேட்டா அப்படியும் சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த நவீன கண்டுபிடிப்பு கேட்டையும் தராது. ஒட்டுமொத்த அறிவியல் கண்டுபிடிப்பு நவீன சாதனம் நன்மையும் தருவது கிடையாது. அப்படி கத்தி மேல நடக்கிற மாதிரி சில நேரங்களில் நன்மைகளை தரும். நாம் பயன்படுத்துவதை பொறுத்திருக்கிறது. நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோமோ அப்படித்தான் இந்த அறிவியல் கருவி நவீன சாதனம் நம்மை அழைத்து செல்லும். நீ பாருங்களேன், நவீன கருவிகளுடைய வளர்ச்சியினால், அறிவியல் சாதனங்களின் அபரிமிதமான வளர்ச்சியினால் ஒரு பக்கம் இஸ்லாமிய மார்க்கத்தை, இறைவனின் போதனைகளை, இறை தூதரின் பொன்மொழிகளை குழி தோண்டி புதைக்கிற அளவிற்கு சில நபர்கள் அந்த அறிவியல் கருவிகளை, நவீன சாதனங்களை பயன்படுத்தி வருவதை பார்க்கிறோம். ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மொபைலு, தொலைக்காட்சி பெட்டி, இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதோ அதில் நன்மைகள் இருக்கிறது, மாற்று கருத்து இல்லை. தீமைகளும் இருக்கிறது. பயன்படுத்துகிற நம்முடைய கரங்களில் தான் அதை பிரித்தறிய முடியும். தொலைக்காட்சி பெட்டி வீட்டில் இருக்குது. இந்த தொலைக்காட்சி வந்ததற்கு பிறகு எப்பேற்பட்ட மாற்றங்கள், மருத்துவ குறிப்பை அறிந்து கொள்ளலாம், ஏராளமான அறிவியல் செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. எங்கேயோ நடக்கிற ஒரு பூகம்பத்தை காட்டுகிறார்கள், பார்த்தீர்களா? படுபயங்கரமான பூகம்பம் இந்தோனேசியாவில் ஏற்பட்டிருக்கிறது. வானத்திலே பறந்து சென்ற விமானம் கடலிலே விழுந்து 250 நபர்கள் இன்னும் தகவல் தெரியாமல் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த அறிவியல் சாதனமாக இருக்கிற தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக நாம் அடைந்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். மறுக்க முடியுமா? வீட்டில் இருந்துக்கிட்டே எங்கேயோ ஒரு நாட்டில் நடக்கிற ஒரு செய்தியை அறிந்து கொள்ள முடியும், ஒரு கருத்துக்களை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள் எதை அதிகமாக விரும்பி பார்க்குறாங்க? தொலைக்காட்சி பெட்டியில் அதில் ஒரு டிஸ்கவரி சேனல் இருக்குது. இன்னபிற இறைவனின் கண்டுபிடிப்புகளை, வல்லமைகளை காட்டுகிற அந்த உயிரினங்களை எல்லாம் அப்படியே நம்முடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற, அல்லாஹுவின் படைப்பை உணர்கிற பல சேனல்கள் இருக்கிறது. அந்த சேனலை எல்லாம் மனுஷன் பார்க்குறானா? விரும்பி பார்க்கறது என்னன்னா இந்த சினிமா படங்கள், சினிமா கூத்தாடிகள் நடிக்கிற நாடகங்கள்.
ஒரு தொலைக்காட்சி பெட்டி இது நவீன சாதனத்தினுடைய பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட தொலைக்காட்சி பெட்டியை நன்மைகளை சீரழிக்கிற அடிப்படையில் பயன்படுத்தலாமா? தொலைக்காட்சி பெட்டிகளின் மூலமாக என் மறுமை வாழ்க்கைக்கு கேள்விக்குறி ஏற்படும் என்று சொன்னால் அப்படி நாம் பயன்படுத்தலாமா? பெரும்பான்மையான மக்கள் தொலைக்காட்சி பெட்டிகளை அந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த சினிமா படம் இருக்குதுல்ல, அது கூட ஒரு 3 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். சினிமா படத்தை பார்க்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது. சினிமா படம் அப்படின்னா ஒரு 3 மணி நேரங்கள், 2.5 மணி நேரங்கள், அதிகப்படியாக 3.5 மணி நேரங்களுக்குள்ளாக ஒரு கதையை சொல்லி, ஒரு கட்டுக்கதையை திணிச்சு, ஆபாசத்தை சொல்லி அதோடு முடிச்சு வீட்டுக்கு போன அனுப்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த தொடர் நாடகம் இருக்குது இல்லை, எடுத்துக்கங்க, இது ஒரு போதை. நாடகத்தில் அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல், பயம் இல்லாமல், ஒரு சில நல்ல பெண்களை தவிர, ஒரு சில நல்ல ஆண்களை தவிர பெரும்பான்மையான பெண்கள் இந்த நாடகத்தில் மூழ்கி கிடக்கிற ஒரு அவல நிலையை பார்க்கிறோம். ஒரு நாடகம்னா எத்தனை நாள் ஓடுது பாருங்க. சினிமா படத்துக்கு குறிப்பிட்ட நேரத்தில் எண்டு காடை போட்டு முடிச்சுட்டு போயிடுறான். ஆனால் இந்த தொடர் இது ஒரு மனிதனை மயக்குகிற ஒரு போதை. வரிசை அப்படி அடுக்கிறாங்க நாடகம். ஒவ்வொரு நாடகத்தையும் எடுத்துக்கிட்டா ஒன்று விடாம எல்லாத்தையும் டச் பண்ணிக்கிறது. பாரபட்சம் காட்டக்கூடாது இல்லை. அதில் ஒரு லிஸ்ட், பெரும்பகுதியா பெண்கள் உள்ளத்தை தைத்த நாடகங்களாம். அப்படி வாணி ராணி எல்லார் வீட்லையும், வள்ளி, சந்திரலேகா, ராஜா ராணி, நாயகி, நந்தினி, கண்மணி, மின்னலே, செல்வமகன், நெஞ்சம் மறப்பதில்லை, தொழுகையெல்லாம் மறந்துடுவாங்க, நெஞ்சம் மறப்பதில்லை மட்டும் மறக்க மாட்டாங்க. வீடுகளில் தொடர்களாக பார்த்து கொண்டிருக்கிற நாடகங்கள் எவ்வளவு ஒரு கேட்டை தருகிறது. இதெல்லாம் நாம ஏன் உணர மாட்டேங்கிறோம்? ஒவ்வொரு நாளும் அது பற்றியான சிந்தனை. இன்னைக்கு வாணி ராணியில் என்ன போடுவான், இன்னைக்கு வாணி ராணியில் என்ன போடுவான், அப்படி பித்து பிடிச்சு போய் நேற்று முடிச்சுட்டான்ல, இல்லைன்னு மறுக்க முடியுமா சொல்லுங்க? நேற்று முடிச்ச அந்த தொடரும்னு போட்டதை அடுத்த நாள் என்ன போடுவான், என்னத்தை காட்சிகளாக கொண்டு வந்து காட்டுவான் அப்படின்னு நம் சிந்தனையில் ஓடுகிறதா இல்லையா? இது ஒரு போதை. இதை உட்கார்ந்து கொண்டு நன்மைகளை சீரழிக்கிற இந்த தொடர்களை நவீன கலாச்சாரத்தில் ஒரு இஸ்லாமிய பெண் பார்க்கலாமா? மார்க்கம் தெரிஞ்சவன் ஒரு ராமலட்சுமி, சுப்பலட்சுமி, மார்க்கம் தெரியாத ஒரு பெண்மணி பார்த்துட்டு போகலாம். ஒரு ஆயிஷா பார்க்கலாமா? ஒரு கதீஜா பார்க்கலாமா? ஒரு பாத்திமா பார்க்கலாமா? அப்படி என்ன இருக்குது? பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடகம் ஓடி அதுக்கு ஒரு பெரிய ஒரு 4 பக்கம் இடத்தையே ஒதுக்கணும். தென்றல் துளசின்னா அப்படி இன்னைக்கு எல்லா பெண்களுக்கும் ஞாபகத்துக்கு வருவாங்க. அத்திப்பூக்கள் கற்பகம்னா அப்படி கற்பகம் மாதிரி பற்றி கற்பகம்னு ஞாபகத்துக்கு வரும். அவங்கள பற்றி பேட்டி எழுதுறாங்க. இந்த 2 நாடகத்தில் சமுதாய பெண்கள், தமிழகத்து பெண்கள் அதிகப்படியான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 2 நாடகம் துளசினா அப்படி துளசின்னு களிமாவா ஓடிக்கிட்டு இருக்கும். அத்திப்பூக்களை பார்க்கலன்னா அன்னைக்கு துக்கமே வராது, போனை பண்ணி கேட்டுருக்குவாங்க. இது நம்ம நன்மையை சீரழிக்குதா இல்லையா? சிந்திச்சு பாருங்க. ஆனா ஒரு தௌஹீது பெண்மணியினுடைய வீட்டில் தொடர் நாடகம் ஓடுகிறது என்று சொன்னால் நன்மையை கேலி குத்தாக்குகிற ஒரு செயலாக தெரியவில்லையா? குடும்பத்தில் பிள்ளைகள் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனிக்க வேண்டிய அம்சம். நவீன கலாச்சாரம் நன்மைகளை எப்படியெல்லாம் கொத்து கொத்தாக குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நவீன கால மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள், இளைஞர் பெண்மணிகளை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கிட்ட இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் இல்லாமல் இருக்குது? வீட்டில் முன்னெல்லாம் ஒரு லேண்ட்லைன் ஃபோன் இருந்தாலே பெரிய அதிசயமாக தெரியும். அதில் உள்ள 1, 2, 3 நம்பரை பார்த்தா அப்படியே பூரிச்சுக்குவோம். நம்பர்லாம் இருக்குது 9 வரைக்கும். இன்னைக்கு ஒவ்வொருவருடைய கரங்களிலும் ஃபோன்கள் இருக்கலாம், தப்பில்லை, வச்சுக்கோங்க. நன்மையை குழி தோண்டி புதைக்கிற விதத்தில் அது இருக்கலாமா? அதான் கேள்வி. ஒரு இளைஞனுடைய கலாச்சார அந்த சீர்கேட்டை நீங்கள் உற்று கவனியுங்கள்.
அவன் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே பக்கத்தில் நரக நெருப்பை மூட்டி அதில் போய் விழுந்துடுற மாதிரி தான் அவனுடைய ஒட்டுமொத்த கலாச்சார சீர்கேடுகளும் இருக்கும். நவீன கலாச்சாரத்தில் இளைஞர் எப்படி மாறிட்டான், அப்படி முடிய பார்த்தீங்கன்னா அப்படியே குச்சி குச்சா நிற்கும், ஏதோ நாய் சுரண்டி விட்ட மாதிரி. கட்டிங்கில் ஒரு 50 வகை கட்டிங் வச்சுருக்கிறாங்க. 1 சைடு கட்டிங், 2 சைடு கட்டிங். ஆம்லேட் தான் 1 சைடு 2 சைடுலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆஃப் ஆயில் கட்டிங், ஆம்லேட் கட்டிங், மஷ்ரூம் கட்டிங், முள்ளமன்றி கட்டிங், பைபாஸ் கட்டிங். அவன் மண்டையில் என்ன பஸ்ஸா ஓட்ட முடியும்? NH கட்டிங். NHனா என்னது? நேஷனல் ஹைவேஸ் கட்டிங்கா. அப்படி டைலன்னு ஒன்று விட்டுருப்பான், பின்னால் ஏதோ மண்புழு ஓட்டுற மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண்புழு எடுத்து ஒட்டி வச்ச மாதிரியே இருக்கும். அப்படி மண்டை தலை முடிய பார்த்தீங்கன்னா ஏண்டா தலையில் என்ன எதுவும் வைக்கக்கூடாதான்ற லெவலுக்கு கழுத்தில் ஒரு செயின் போட்டிருப்பான், ஒரு உயிரினத்தை கட்டி போடுற மாதிரி பெரிய சங்கிலியாக இருக்கும். காதில் அதுவும் 1 சைடு கம்மல், டபுள் சைடு கூட போட மாட்டார். இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு சினிமா கூத்தாடியை பார்த்து பார்த்து அது அடிப்படையில். நம்ம மார்க்கத்தில் ஒரு பெண்ணு கூட கம்மல் குத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் படைத்த உருவத்தில் மாற்றம் செய்யக்கூடாது என்பது இறைவனின் கட்டளை, இறை தூதருடைய போதனை. இவர் காதில் ஒரு கம்மலை குத்திருப்பார். இவன் தலைமுடியை பார்த்தீங்கன்னா இவன் அப்படியே ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல மாறிக்குவான். விசுவாசம்னா அப்படியே அவருக்கு விசுவாசமாக இருப்பார், முழுசாக வெள்ளையாக்கிடுவார். ஒரு படத்தில் கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் கலரில் முடி இருக்குமா, ப்ரௌனு லேசாக ப்ரௌனு முன்னால் மட்டும் இருக்கும், மற்றதெல்லாம் கருப்பாக இருக்கும். வெள்ள முடியா அதுக்கு தகுந்தாப்புல சினிமா கூத்தாடியை பார்த்து ரசித்து அது அடிப்படையில் தன்னுடைய உடல் அமைப்பை கட்டமைத்துக் கொள்கிறார் ஒரு இளைஞர். மேலே ஒரு டிஷர்ட்டு, கீழே ஒரு பேண்ட்டு, இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு தான் போட்டுக்கிட்டு திரிகிறார்கள். அதனுடைய பாட்டமை பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட்டில் இருக்கிற ஆட்டு யூரின்னு, மாட்டு யூரின்னு, மாட்டு பாத்ரூமு, காரி துப்புனது, சளி, மூக்கு சளி எல்லாத்தையும் அப்படியே கூட்டி பெருக்கிட்டு அப்படியே அள்ளிட்டு வந்துக்கிட்டு இருப்பார். மக்கள் எல்லாம் நினச்சிருவாங்க, ஓ இவர் பேரூர் ஆட்சியில் வேலை பார்ப்பாருன்னு. இல்லை இல்லை, அவர் வேலையே அதான், அவர் தோற்றமே அப்படி தான். இந்த தாய்மார்கள்ட்ட கேட்டால் தெரியும், இந்த ஜீன்ஸ் பேண்ட்டினுடைய அடிப்பகுதியை துவைக்கிறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் அதில் ஒரு கப்படிக்கும் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ யஜுர்ரு ஸௌபஹு மினல் குயலா. யார் தன்னுடைய ஆடையை தரையிலே உரசிக்கொண்டு போகிறாரோ, தரத்தரவென்று இழுத்துக் கொண்டு போகிறாரோ, லா யந்துருல்லாஹு இலா யௌமல் கியாமா, அல்லாஹ் நாளை மறுமையில் அவரை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். ஒரு சினிமா கூத்தாடி வந்து தான் ட்ரெஸ்ஸை தரையில் இழுத்துட்டு போகிறான், அவன் ஸ்டைலாக ஃபேஷனாக போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு நீ போடுறியா? அட ஒரு முஸ்லீம் போடலாமா? ஒரு வாயில் ஒரு குச்சி மாதிரி ஒன்று வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பார். அது ஒரு சினிமா கூத்தாடி ஒரு படத்தில் குச்சி வச்சு சுற்றிக்கிட்டு இருப்பானா? நல்ல ஒரு பெரிய சாக்கடை குத்துருவேன், ஒரு கட்டை எடுத்து வாயில் வச்சு சுற்றலாம்ல. இப்படி தான் இவனுடைய தோற்றம். இவருடைய கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கும், இந்த மொபைல் ஃபோனில் ஒரு லாக்கை போட்டு வச்சுக்குவார். யாருக்கு தெரியாது இந்த சீக்ரெட் லாக்கு. ஒன்று ஃபிங்கர் பிரிண்ட்டாக இருக்கும் அல்லது லாக்குகளாக இருக்கும். உள்ளே ஓப்பன் பண்ணிங்கனாலே அதில் ஏதாவது ஒரு சினிமா கூத்தாடியினுடைய நடிகர் ஃபோட்டோவோ நடிகை ஃபோட்டோவோ இருக்கும். உள்ளுக்குள்ளே ஏராளமான சினிமா படங்கள், ஆபாச படங்கள், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அதில் எவனோ காதல்ன்ற பேரால் கவலையாக ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சி விட்டுருப்பான், அதை இவர் ஸ்டேட்டஸாக வச்சுருப்பார். இதான் நிலவரம். நம்முடைய நவீன கலாச்சாரம் நன்மைகளை எப்படியெல்லாம் சீரழித்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் சான்று. அவன் பொம்பளை பிள்ளை எடுத்துக்கோங்க, இவனாவது குச்சி குச்சா இருக்கும், இது தலைவிரி கோலமாக தான் தெரியும். ஒரு ஒத்த பின்னி, ரெட்டை பின்னி, குதிரைவாள், கொண்டை ஏதாவது ஒன்று போட்டுக்கணும்ல. அப்படி பெரிய ஹீரோயின் ரேஞ்சுக்கு அப்படி தலைமுடி கீழையும் மேலேயும் பறந்துக்கிட்டு தான் தெரியும் காற்றுல. ஒரு ஷாலு, சுடிதார் ஷால்னு ஒன்று இருக்கும், அது மேலே போட்டு தன்னுடைய மறை உறுப்பை மறைக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இந்த ஷாலு முழுக்க முழுக்க சாப்பிட்டுட்டு வாய் துடைக்கிறதுக்கும், மூக்கு சளி வடிந்தால் மூக்கு துடைக்கிறதுக்கும், அல்லது கழுத்து போட்டு சுற்றிக்கிட்டு ஏதோ தூக்கு போடுற மாதிரியும் அது போட்டுக்கிட்டு தெரியும்.
மேலே ஒரு டிஷர்ட், ஆண்கள் போடுகிற ஆடை, அதில் பல இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் பல லெட்டர்கள் இருக்கும். என் உடம்பு என் உரிமை, ஐ கிஸ் யூ, ஐ லவ் யூன்னு சும்மா போனாலே விட மாட்டாங்க. நீ பாட்டில் ஏதாவது டிஷர்ட்டில் ஏதாவது எழுதி வச்சுக்கிட்டு போனால் விடுவானா? இதுதான் இப்போ ஏற்பட்ட சூழல். இன்றைய நவீன கலாச்சாரத்தில் பெரும்பாலும் இந்த சினிமா படங்கள், சினிமா பாடல்களில் இன்றைய கால பிள்ளைகள் மூழ்கி கிடப்பதை பார்க்கிறோம். சினிமா பாடலை கேட்கிறோம்னா அப்படி காதில் தேன் வந்து பாயுது. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படியெல்லாம் நம்மை கண்டிக்கிறது என்று பாருங்கள். சூரா பனு இஸ்ராயில் என்ற அத்தியாயத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான், லா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாகிஷா வஸா சபீலா. விபச்சாரத்திற்கு அருகில் கூட நெருங்கி விடாதே, அது கெட்டது, மானம் கெட்டது, அருவருப்பானது, கெட்ட பாதை. விபச்சாரத்துக்கு பக்கத்தில் கூட போயிடாத. அப்படின்னா விபச்சாரத்தை எதெல்லாம் தூண்டுமோ, எதுவெல்லாம் விபச்சாரத்தை தூண்டுகிற காரணகர்த்தாவாக இருக்குமோ, விபச்சாரத்தின் பக்கம் தள்ளிவிடுகிற அம்சங்களாக இருக்குமோ, அதையெல்லாம் செய்யாதுன்னு அர்த்தம். செய்யாத. வலா தக்ரபுல் ஃபவாஹிஷ் மா லஹர மின்ஹா வமா பத்தன். அருவருப்பான காரியத்தில் வெளிப்படையானதையும் நெருங்கிறாத, மறைமுகமாகவும் நெருங்கிறாத. வெளிப்படையா தெரியும் அருவருப்பான காரியம், அதெல்லாம் செஞ்சிடாதரா. மறைமுகமா 4 ரூமுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம சரியா, அதையும் செய்யாத. அருவருப்பான காரியம். அல்லாஹ்வின் வார்த்தை. இசை கேட்பது என்பது இன்றைக்கு நவீன கலாச்சாரத்தில் எப்படியெல்லாம் உச்சகட்டத்தில் இருக்குது. அதுதான் ட்ரெண்டு பாட்டு என்ன உண்டோ அதை மனதில் செஞ்சுக்கிறான். ஒரு குர்ஆன் வசனத்தை, மற்ற ஹதீஸ்களை, இஸ்லாமிய போதனைகளை மனனம் செய்யுங்கள் என்று சொன்னால் அதுக்கு வலிக்குது, அது உள்ளத்தில் ஏற மாட்டேங்குது. ஒரு சினிமா பாட்டு, படம், டைலாக்னா ஒட்டனே அது மண்டைக்குள்ளே போய் உட்கார்ந்துக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லிஐயம் தலிய ஜௌஃபு ரஜுலின் கைஹா கைருன் மின் ஐயம் தலிய ஷாரா. இசை கேட்பவர்களே, பாடல்களை கேட்டு ரசிப்பவர்களே, உளமாற ஆனந்தம் கொள்பவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய கடுமையான எச்சரிக்கையை பாருங்கள். உங்களில் ஒருவருடைய வயிறு, ஒருவருடைய உள்ளம் கவிதையால் நிரம்பி இருப்பதை விட, பாடல்களால் நிரம்பி இருப்பதை விட, உடலிலே காயம் ஏற்பட்டால் அந்த காயத்தில் தண்ணி பட்டு சீலு செலவுமா வடியும்ல, அதை நிரப்பிக்கடா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உள்ளம் கவிதையால் நிரம்பி இருக்கணும்னு ஆசைப்படுறியா? பாட்டால் நிரம்பி இருக்கணும்னு விரும்புறியா? இப்போ ஏதோ பேபி பேபின்னு ஒரு சாங்கு படிச்சாங்கல்ல, அந்த மாதிரி எவன் வாயில பார்த்தாலும் அதான். நீ உள்ளத்தை கவிதையாலையும் பாட்டாலையும் நிரப்புறதை விட இந்த சீலை நிரப்பிக்க அது சிறந்தது. ஹைர், அதான் சிறந்தது. அப்படியே சீல் எடுத்து ஒரு டம்ளரு டேங்க் ஜூஸ் பார் எடுத்து குடிச்சு யாப்பா நிரப்பிக்கிட்டேன்னு சொல்ல முடியுமா? அருவருக்கத்தக்க காரியமாக நினைப்போம் அல்லவா? இந்த பாடல், இந்த சினிமா கூத்தாடிகளின் இரட்டை அர்த்த பாடல்கள் உங்களுக்கு நன்மைகளை குளிதோண்டி புதைக்கிறதாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தில் இஸ்தஹில்லூனல் ஹிர்ர வல் ஹரீர வல் ஹம்ர வல் மஆசிஃப், விபச்சாரம், பட்டு, மது, இசை கருவிகள் இதையெல்லாம் ஹலாலாக்குவார்கள், ஆகுமானதாக ஆக்குவார்கள். அவங்களையெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கிரதத்தன் ஓ ஹனாசிர். சில பேரை அப்படியே மலைக்கு கீழே வச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி காலி பண்ணிடுவான். சில நபர்களை இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரைக்கும் குரங்குகளாக, பன்றிகளாக அல்லாஹ் மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதருடைய எச்சரிக்கை. அப்படி என்ன பாட்டுல, படத்துல இன்னைக்கு பாருங்க, டிக்டாக்னு ஒரு ஆப்பு. சுபஹானல்லாஹ், இந்த ஆப்பினுடைய விபரீதம், இதனுடைய கேடு ஒரு 15 to 30 நொடிகளுக்குள்ளாக உள்ள இந்த ஆப் அப்ளிகேஷன் எப்படி எல்லாம் மக்களை வழிகெடுக்கிறது தெரியுமா? அப்படியே
சின்ன குழந்தையில இருந்து வயசான தாத்தா பாட்டி வரைக்கும் டிக்டாக்ல ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் ஒன்றை வெளியிடுகிறார்கள். இந்த டிக்டாக் ஆபாச கருத்துக்களை, ஆபாச பாடல்களை, ஆபாச நடைமுறைகளை, செயல்முறைகளை எந்த விதமான சென்சார் கருவிகளும் இல்லாமல் அப்பட்டமாக மக்களிடத்தில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதிலே ரொம்ப மொஹபத்தா ஃபர்தாவை போட்டுக்கிட்டு, தொப்பியை போட்டுக்கிட்டு டிக்டாக்ல அவங்க பண்ற கூத்து கும்மால இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதில் ஒரு பாய் ஒருத்தர் தாடி இங்கெல்லாம் வலிச்சு எடுத்துட்டு இங்கே மட்டும் வச்சிருக்கிறாரு, ஆட்டு தாடி. இங்கெல்லாம் வலிக்கவே கூடாது சட்டப்படி. ஒரு அம்மா நல்ல ஃபர்தாவை போட்டுட்டு கையில் ஒரு குப்பி ஒன்று வச்சிருக்கு, டப்பி. அதுக்குள்ளே ஏதோ இருக்கு. அவர் படிக்கிறார், மஞ்சள் குங்குமம் எங்க மணக்குதுன்னு. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் மணக்குதுன்னு இந்த அம்மா அப்படி உள்ளுக்குள்ள டப்பால என்னன்னா குங்குமம். அடப்பாவிகளா, உனக்கு மணக்கும்ல நாளைக்கு நரகத்தில் மஞ்சள் குங்குமம் அப்படியே நரகத்தில் கொந்தளிக்கும் போது மணக்கும் போது தெரியும். இன்னொருத்தர் ஒரு மாற்று மதத்தை சார்ந்த ஒரு கோயில் பூசாரி, இன்னொரு ஒரு மாற்று மத சகோதரி, அவங்க ஒரு காரி ஓதுகிற குல்யா யுகல் காஃபிரோன் லா அபுது மா தாபுதூன், அதுக்கு டிக்டாக்ல வாயசிக்கிறாங்க. எப்படி மாறிக்கிச்சு பாருங்க. சட்டப்படி இவர் தான் மஞ்சள் குங்குமத்துக்கு வாயசிருக்கணும், அந்த பாய் குல்யாயுகள் காஃபிரோனுக்கு வாயசிருக்கணும். அப்படியே உள்டாவா எங்க பார்த்தாலும் கிறுக்கு பிடிச்சு போய் திரிகிறாங்க டிக்டாக்ல. அப்படியே தன்னை தானே ஒரு பெரிய ஒரு ஆளாக கருதி கொண்டு, இதெல்லாம் அருவருப்பான காரியமாக தெரியவில்லையா? கேவலமாக இழிவாக தெரியவில்லையா? இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, ஷைத்தான் செய்கிற வேலை. ஷைத்தான் மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். தயவு செய்து தாய்மார்கள் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை ரொம்ப கண்ணும் கருத்துமா வளர்க்கணும். சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே மொபைல் ஃபோனை கொடுத்துட்றாங்க. தொலைக்காட்சி பெட்டிகளில் கார்ட்டூன் சேனல்கள், டாம் அண்ட் ஜெர்ரி, சோட்டா பீனு, கிருஷ்ணா பீனு, இந்த எலி பூனையை காலத்துக்கு துரத்துக்கிட்டே போய்கிட்டு இருக்குது. எப்படா அது ரெண்டு பேரும் சேருவாங்க? சின்ன வயசில் எப்படி விதைக்கிறாங்க பாருங்க. எலி பூனையை துரத்தணும், பூனையிட்டிருந்து எலி திருடிட்டு போகணும். அவன் என்ன தோணும் அவனுக்கு? ஓஹோ, இப்படி ஓடிக்கிட்டே இருக்கணும் போல, ஒரே போர்க்களமாக நடக்கணும் போல, வாழ்க்கை ஃபுல்லாக துரத்தி துரத்தி அலையணும் போல. அறிவியல் உலகம் சொல்லுகிறது, 5 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு மொபைல் போன்களையோ தொலைக்காட்சி பெட்டிகளையோ காட்டாதீர்கள், மூளை மழுங்கி போயிருமா. இப்படித்தான் ஒரு பையன் அம்மாட்ட நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எழுப்பியிருக்கிறான். அம்மா அம்மா உச்சா வருது அப்படின்னு. அம்மா சரியான டயர்டில் தூங்கியிருக்கிறாங்க. போடா நீ போயிட்டு வாடா அப்படின்னு ஒரு 3 வயசு 4 வயசு பையன். இல்லைம்மா அவசரமாக வருது, போறியா இல்லையா அப்படின்னு. அவன் பாட்டில் போயிட்டு உச்சா போயிட்டு வந்து அம்மா எழுப்பியிருக்கிறான். அம்மா அம்மா அம்மான்னு. என்னடா வேணும்? இல்லைம்மா எனக்கு ஒரு டவுட்டு, சின்ன சந்தேகம். ஒரு பெரிய வில்லேஜ் விஞ்ஞானி சந்தேகம் கேட்டிருக்கிறார் அம்மாட்ட. அடித்து தோலை உரிச்சு போடுவோம், காலையில் பேசிக்கிறேன். அம்மா இல்லை இல்லை இப்போவே சொல்லுங்க, எனக்கு அர்ஜென்ட்டாக டவுட்டு. சரி சொல்லி தொலைடா மூதேவி அப்படின்னு அம்மா கேட்க, புள்ள கேட்டிருக்குது. அம்மா அம்மா நான் உச்சா போயிட்டு வந்தேன்ல. ஆமாம், உச்சா பாத்ரூம் போயிட்டு வரும் பொழுது பாத்ரூம் கதவை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணா லைட் எரியுது, மூடிக்கிட்டா ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆயிருதுமா, நான் ஒன்றுமே பண்ணல. அம்மா திடுதுப்புன்னு இருந்துச்சு பார்த்துருக்குறாங்க. டே லூசு முதவி, அது பாத்ரூம் இல்லடா ஃப்ரிட்ஜ் அப்படின்னு இருக்கிறாங்க அம்மா. எங்கே போய் சொங்கி நடிச்சுட்டு வந்திருக்கிறான்? ஃப்ரிட்ஜில் போய் அடிச்சிடும். அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணால் லைட் எரியும், ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும். இப்படியெல்லாம் மூளை மழுங்கி போயிடும். ஃப்ரிட்ஜ் எது பாத்ரூம் எதுன்னு தெரியாது. அட எதுக்கு மொபைல் ஃபோனு? இன்னைக்கு பெண்கள், சகோதரிகள், இஸ்லாமிய பெண்கள் காதல் என்ற வலையில் விழுந்து சீரழிந்து நாசமாய் போகிறார்களே, இதற்கு காரணம் இந்த மொபைல் போன் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்னானி தஸ்னியான் வல்யதானி தஸ்னியான் வர்ரிஜுலானி தஸ்னியான் அல் ஃபர்ஜு யஸ்னி யுஸத்திகுஹு அவ் யுகذிபு. உடல் உறுப்புகள், கண்ணு செய்கிற விபச்சாரம், தவறானதை பார்க்கிறது. காது செய்கிற விபச்சாரம், தவறானதை கேட்கிறது. கால் செய்கிற விபச்சாரம், தவறான பாதையிலே பயணிப்பது. இது எல்லாத்தையும் இந்த மறை உறுப்பு ஒன்று உண்மைப்படுத்திடும், இல்லைன்னா பொய்ப்படுத்திடும்.
அட பெண்களுக்கு எதுக்கு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அட தயவு செய்து தாய்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாரிடத்திலே 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த பெண் குழந்தைகளை மார்க் அடிப்படையில் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக யார் பெற்றெடுத்து வளர்க்கிறார்களோ, ஜா யௌமல் கியாமா அன வஹுவ, 2 விரல்களை இப்படி இணைத்து காட்டுகிறார்கள். நாளை மறுமையில் அந்த 2 பொம்பளை பிள்ளைய ஒழுக்கமுள்ளவளா நல்லொழுக்கமுள்ள பிள்ளையா வளர்த்து வரும் அந்த பெற்றோரும் நானும் இப்படி வருவோம்னு காட்டுறாங்க. இப்படி இருப்போம். ரசூல்லா கூட 2 பொம்பளை பிள்ளைய பெற்றெடுத்துட்டா சொர்க்கத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டோம்னு அர்த்தம். ஒழுக்கமுள்ள பிள்ளையா வளர்த்தா ரிசர்வேஷன் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அந்த பிள்ளைகளை நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக யார் வளர்த்தெடுக்கிறார்களோ, நாளை மறுமையில் அந்த பெற்றோர்கள் தப்பி தவறி நரகத்தில் போய் விழுந்துட்டாலும் கூட அல்லாஹ்விடத்திலே போய் அந்த 2 பிள்ளைகளும் வாதாடி தன் பெற்றோர்களை நரகத்திலிருந்து காக்கிற திரையாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம்னு பாருங்க. பிள்ளைங்களுக்கு போனை கொடுக்குறீங்களா, வாட்ச் பண்ணுங்க. அட எதுக்கு உனக்கு லாக்கு? ஏன் முன்னாலும் ஃபோன் வந்தா பேசு. இல்லை நான் தனியாக தான் பேசுவேன். அப்போ ஏதோ மேட்ரு இருக்குது. தனியாக பேசுகிற அளவுக்கு நீ புருஷன்ட்ட பேசலாம், வேற யார்கிட்ட நீ பேச போற? தயவு செய்து கண்காணியுங்கள். என் பிள்ளை நல்ல பிள்ளை, எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். சூழ்நிலை சந்தர்ப்பம் அவர்களை கெட்டவர்களாக மாற்றிவிடும். ஷைத்தான் இறைவனிடத்திலே சவால் விடுகிறான், இறைவா உன்னுடைய அடியார்களை வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் மேலும் கீழுமாக நான் வழிகெடுப்பேன். நன்றி செலுத்துறவங்களா நீ அதிகமானவரை காண மாட்டாய். யுமன்னிஹிம் வயஇதுஹும் வமா யஇதுஹும் ஷைத்தான் இல்லா குரூரா. அல்லாஹ் சொல்றான் அற்புதமான வாசகம். ஷைத்தான் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவான், உங்களுக்கு வாக்கு கொடுப்பான். கவனத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், ஷைத்தானின் வாக்குறுதி ஏமாற்றத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. இறுதியா ஒரே ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யஅதூன மின் உம்மதி யௌமல் கியாமா, நாளைக்கு மறுமையில் என்னுடைய சமுதாயத்தில் சிலர் பி ஹசனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா பியலன். திஹாமான்னு சொல்லுகிற ஒரு பிரம்மாண்டமான மலை அளவிற்கு நன்மைகளை செஞ்சுட்டு வருவாங்களாம். இந்த நவீன கலாச்சாரம் நன்மைகளை எப்படியெல்லாம் காற்றிலே பறக்க விடுகிறது என்பதற்கு அற்புதமான சான்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபயஜ்அலுஹா அஸ்ஸ வஜல். ஆனால் அந்த திஹாமா அளவிற்கு அவர்கள் கொண்டு வந்தார்களே அந்த நன்மையை அல்லாஹ் ஹபா மன்சூரா பூன்னு ஊதப்பட்ட பரப்பப்பட்ட புழுதியை போன்று ஆக்கி விடுவான். திஹாமான்னு பிரம்மாண்டமான மலை அளவுக்கு நன்மையை செஞ்சுட்டு வந்தவன் பூன் நல்லா ஊதி விட்டுருவான், பறந்துடும், ஒண்ணுமில்லாமல் போயிடும். நபித்தோழர்கள் எல்லாம் ஷாக்கு, அதிர்ச்சி. அல்லாஹ்வுடைய தூதரை கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஷிஃப்லனா, அவர்களை பற்றி எங்களுக்கு தெரிவியுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள், மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களோடு தான் இருப்பார்கள். யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் எப்படி தொழுகிறீர்களோ இரவு வணங்குகிறீர்களோ அந்த மாதிரி அவங்க தொழுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் அவர்கள் பாராமுகமாக இருப்பார்கள். என்ன விஷயம்? ஹலவ், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் பி மஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அல்லாஹ் எதை தடை செய்தானோ, எதை தடுத்து வைத்திருக்கிறானோ அதை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி விடுவார்கள். எல்லாம் செய்வாங்க, தொழுவாங்க, நோம்பு பிடிப்பாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. தப்பான விஷயம், ஃபேஸ்புக்கு தப்பா போதா, டிக்டாக் தப்பா போதா, தொலைக்காட்சி பெட்டியில தப்பான காரியங்கள் காட்டப்படுகிறதா, வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கணக்கச்சிதமாக அல்லாஹ் தடை செய்தவற்றை பயன்படுத்தி விடுகிறார்களே, அவர்களுடைய நன்மைகளை பரப்பப்பட்ட புழுதியாக ஆக்கி விடுவான்.
போ, என்ன பெருசா நன்மை செஞ்சிட்ட? நான் தடை செஞ்சதை நீ ஏன் செஞ்ச? யௌமை அப்துல்லாலிம், அநியாயக்காரர்கள் அலா எதை தன்னுடைய கரங்களை கடிப்பார்களாம் நாளை மறுமையில். யாலைத்தனி யகூலு யாலைத்தனி இத்தகது மர் ரசூலி சபீலா, இந்த தூதரோடு நான் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி இருக்க கூடாதா என்று கதறுவான். இந்த கதறுதல் நாளைக்கு மறுமையில் வந்து நின்றக்கூடாது. அடுத்து சொல்லுவான், லம் அத்தஹிது ஃபுலாலன் ஹலீலா, அட இந்த ஷைத்தானை என் தோழனாக எடுத்துக்கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா. எப்படி கதறான் பாருங்க. உலகத்தில் அல்லாஹுவின் தூதரை நண்பராக தோழனாக ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து ஷைத்தானை தோழனாக ஏற்றுக்கொண்டவர்களே, நன்மைகளை பாழாக்கிவிடக்கூடாது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இளைஞர்களே, இளைஞர் பெண்மணிகளே, என்னிடத்திலே ஒரு நவீன சாதனம் இருக்கிறது, மொபைல் போன் இருக்குது. இதை நான் என்னுடைய மறுமை வாழ்க்கையை பாழாக்குகிற அளவில் நான் பயன்படுத்த மாட்டேன்னு சபதம் எடுங்க. டிவி இருக்குதா, இன்ஷா அல்லாஹ் வாணி ராணி வள்ளி தெய்வான இந்த மாதிரி கேடுகட்ட எல்லாத்தையும் நாடகத்தை பார்க்குற ஆளாக இருந்தா இன்றோடு குழி தோண்டி புதைத்து விடுகிறேன். அப்படிப்பட்ட நாடகம் தேவையில்லை, எனக்கு மறுமைதான் முக்கியம் என்று சபதம் எடுங்கள். பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுக்குறீங்களா, கவனத்தோடு கொடுங்கள். ஏனென்று சொன்னால் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு இதுவெல்லாம் பயன்படுத்துகிறவர்களை முழுவதும் கண்காணிக்கிற ஒரு அம்சம் அதில் இருக்குது. ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் விரும்பி என்ன வீடியோவை பார்க்குறாரோ அதை அவன் நம்மளுக்கு அனுப்பிச்சுட்டுக்கிட்டே இருப்பானோ, அந்த மாதிரி சிஸ்டம் எல்லாம் இருக்கிறது. ஒருத்தர் ஆபாச வீடியோ தான் பார்க்குறாரு, அது வந்துக்கிட்டே இருக்கும் யூடியூப்பு ஃபேஸ்புக்கில். அப்போ இது போன்ற நவீன கலாச்சாரங்கள் நம்முடைய நன்மைகளை குழி தோண்டி புதைப்பதாக இருந்துவிடக்கூடாது. என்னென்ன நவீன கலாச்சாரங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் மிக சரியாக பயன்படுத்தணும். நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் ஃபோனை பயன்படுத்திட்டு நல்ல சோறை தின்னுட்டு காலையில் ஃபஜ்ருக்கு வராமல் தூங்குகிற எத்தனையோ இளைஞர்களை பார்க்கிறோம். அப்போ அவங்களையெல்லாம் பெற்றோர்கள் கண்டிக்கணும். தன்னுடைய ஆடை அலங்காரத்தில் இருக்கிற ஃபரிதாவையே டைட்டு பிடிச்சி, எம்மா தயவு செய்து ஃபரிதாவுக்கு மேலே இன்னொரு ஃபரிதா போட்டுக்கம்மான்னு கெஞ்சிற அளவுக்கு ஆடை உடுப்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி நாம் சென்றுவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய உதவியினால் கண்டுபிடித்திருக்கிற இந்த நவீன கருவிகள், நவீன கலாச்சாரம் நம்முடைய மறுமைக்கு வேட்டு வைப்பதாக இருந்தால் அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை, அப்படிப்பட்ட சாதனங்களை அல்லாஹ்விற்கு பயந்து மறுமைக்கு அஞ்சி அதிலிருந்து ஒதுங்கி நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நன்மைகளை அதிகம் செய்கிற நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் அருள் புரிவானாக என்று கூடி என்னுடைய நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.